எல்லாம் அல்ல இறைவனின் கருணையோடு 505 ஆல் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மீனராசி நண்பர்களுக்கு கடந்த ஒரு 2 வருடமாக, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 1 வருடம் 8 மாதமாக சனி விரயச்சனியாக வீட்டிலிருந்து மிக கொடிய பலன்களை கொடுத்து கொண்டுள்ளது. அதே மாதிரி ஒரு வருஷம் 2 மாதமாக ஜென்ம ராகு ராசியில் வீட்டிலிருந்து மிகவும் கொடிய பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து கேது பார்வை. அதாவது நவக்கிரகங்களில் ஒரு கொடிய கிரகம் அப்படின்னு சொன்னால் 4 கிரகங்களை தான் சொல்கிறது. அதில் முதன்மையான கொடிய கிரகம் ராகு, அடுத்து கேது, அடுத்து சனி, அடுத்து செவ்வாய். இப்போ இந்த முதல் 3 கொடிய கிரகங்களுடைய தொடர்பு இப்போ மீனராசிக்கு கடந்த ஒரு 2 வருடமாக, அதாவது 1 வருஷம் 8 மாதமாக மீனராசிக்கு இருக்கிறது. இதோடைய தாக்கம் மிக கொடுமையான தாக்கமாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. இருப்பினும் சிலருக்கு தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த கெடுபலன்களை அதிகமாக உணர மாட்டாங்க. இல்லை தசாபுத்தி சுமாராக நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஓரளவு கெடுபலன்கள் நல்லாவே அதிகமாக வேலை செய்யும். தசாபுத்தி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அவங்க கடுமையான கொடுபலன்களை அணிவிச்சிட்டு வருவாங்க. துன்பம் தாங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு, அதை கேட்டால் அவங்கள்ட்ட அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு துன்பத்தை அணிவிச்சிட்டு வருவாங்க. இது மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 7.5 சனி வீட்டு இருக்குது. அது இன்னும் 5 வருஷத்துக்கு ஜென்மச்சனியாக வரும். அப்புறம் பாதச்சனியாக வரும். 5 வருஷத்துக்கு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஜென்ம ராகு கேது இதோட தொடர்பால் நிறையா உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. அதனால் இப்போ ஜென்ம ராகு உங்களுக்கு 26ஆம் தேதி 4வது மாதம் 2025 அன்று ஜென்ம ராகு உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசியிலேருந்து கும்பராசிக்குள்ளே போகிறார். அப்போ உங்களுக்கு விடுதலை அடைஞ்சது மாதிரி ஒரு உணர்வு அடைய முடியும். அடுத்து உங்களுக்கு இதுவரையிலும் தடைபட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், கேது பார்வையால் 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பத்தை குறிக்கக்கூடிய இடம். நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறுமா நிறைவேறாங்கிறது 7ஆம் இடத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அது மாதிரி நீங்கள் இப்போ என்னென்னலாம் நம்ம செய்ய போகிறோமோ அதெல்லாம் ஏதோ ஒரு விரும்பி தான் நம்ம செய்வோம். அந்த மாதிரியான செயல்களுக்கு பூரா தடை வரும். ஏன்னா 7ஆம் இடத்தில் கேது. இந்த 7ஆம் இட கேது அவ்வளோ தடையாக கொடுத்துருப்பார். விருப்பம், அதாவது வாழ்க்கை துணையோட மிகப்பெரிய இடையூறுகளையும் பிரிவினையும் கொடுத்துருப்பார். அதே மாதிரி நண்பர்களோட, சுய தொழில் செய்பவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நிறையா பிரச்சனையை கொடுத்துருப்பார். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. அதே மாதிரி ராகு ஜென்மத்திலிருந்து நிறையா கெட்ட கனவுகள், உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், அடுத்து உங்களுக்கு எண்ணத்தில் சிந்தனையில் கெட்ட சிந்தனைகள், காம சிந்தனைகள், இது மாதிரியான விஷயங்கள், அதாவது எதிரியால் பயம், விஷச்சந்துக்களால் பயம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து உங்களை ஒரு ஜெயில் கைதி போன்ற, அதாவது நடமாடி கொண்டு இருக்கக்கூடிய கைதி போன்று உங்களை வச்சுருப்பார். இப்போ இந்த ராகுவும் பயிற்சி ஆகுது. இந்த ராகுவும் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகளில் இருந்தால் விடுபட்டது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அடுத்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த பயிற்சி ஆக்கக்கூடிய ராகும் கேதும் 12ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் வீட்டு இருக்க போகிறார்கள். இப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு கேது 6ஆம் இடத்தில் வீட்டு இருப்பது தான் உகந்தது. 6ஆம் இடத்துல கேதும் 12ஆம் இடத்துல ராகு, அல்லது 12ஆம் இடத்துல கேது 6ஆம் இடத்துல ராகு வீட்டு இருந்தால் அந்த ராகு கேது எப்படி இருந்தாலும் 12 கட்டத்தில் 2 கட்டத்தில் இருப்பாங்க. அப்போ 6, 12 இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. பாக்கி வேறு எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான். அதனால் இப்போ உங்களுக்கு கோச்சாரத்தில் 6, 12 இப்போ வீட்டு இருக்க போகிறார்கள். 1.5 வருடத்துக்கு ராகு கேதுவால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த 7.5 சனியோடைய தாக்கம் சாதாரணமாக இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்கள் அணிவிச்சிட்டு வந்ததுக்கு இந்த 1 வருஷம் 2 மாதமாக ராகு ஜென்ம ராகுவால் அணிவிச்சிட்டு வந்த பிரச்சனைக்கு 7.5 சனியும் சேர்ந்து பெரிய அதிகமான கொடுமையான பலன்களை கொடுத்துருக்கோம். அதெல்லாம் இப்போ முடிவுக்கு வரும். இப்போ நீங்கள் இந்த 7.5 சனிங்கிற ஒரு கெடுபலன்கள் ரொம்ப உங்களை தாக்காது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கொடுமையாக அணிவிச்சிட்டு வந்துட்டீங்க. இது ஈஸியாக தெரியும். அது ஒரு 100 கிலோ வெயிட்டை சுமந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு 50 கிலோ வெயிட்டை சுமக்கிறதுங்கிறது ஈஸி. அது மாதிரி தெரியும். அதனால் இந்த காலகட்டங்களில் இப்போ இந்த 4 மாதம் வரலும் பரிகாரங்கள் பண்ணிங்க. அதாவது 4வது மாதம் 26ஆம் தேதி 2025 அன்று தான் பயிற்சி ஆகுது. அது வரலும் உங்களுக்கு கொடிய பலன்களை கொடுத்துக்கிட்டு வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, துர்க்கையம்மன் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும். விநாயகர் கோயிலுக்கு விளக்கு போடணும். அதாவது விநாயகர் கோயிலுக்கு எந்த நாளில் வேணாலும் யமகண்டத்தில் விளக்கு போடணும். இன்னும் செவ்வாய்க்கிழமை யமகண்டத்தில் போடுறது நல்லது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் 4:30 to 6 ஈவினிங் துர்க்கையம்மனுக்கு விளக்கு போடுறது நல்லது, அல்லது அர்ச்சனை பண்ணுறது நல்லது. இதை இடையில ஒரு மாதத்துக்கு ஒரு வாரம் பண்ணிட்டு வாங்க. இந்த இந்த 4வது மாதம் பயிற்சி வரலும் கொஞ்சம் அந்த கெடுபலன்கள் குறையும். அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லா ரிலீஃப் ஆகும். இந்த 7.5 சனியோட தாக்கம் கூட உங்களுக்கு குறைச்சலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்கள் 7.5 சனி உங்களுக்கு ஜென்மச்சனியாக
2026 பிப்ரவரியில் தான் வருது. அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த ராகு கேது வந்து 6-12 விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு கொடுமையான பலன்கள் வந்து 7.5 சனி கொடுக்காது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் 6-12 உள்ள ராகு கேது வந்து கெடு பலன்களை தடை செய்வார்கள். அதனால் இனிமேல் வந்து நல்லாயிருக்கும். அந்த 4வது மாதத்துக்கு பிறகு 26ஆம் தேதி 4வது மாதம் 2025 பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த சொன்ன பரிகாரங்களை செய்யுங்க. இஷ்ட தேவதை வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மீன ராசி அப்படிங்கிறது வந்து அந்த 12ஆம் இடம் நீர் ராசி. அது வந்து எப்படின்னு சொன்னாக்க அந்த காலபுருஷ தத்துவத்தில் வந்து ஆத்மாவை குறிக்கக்கூடிய மேசத்துக்கும் பக்கத்தில் வருது, மோட்சஸ்தானமாக வருது காலபுருஷ தத்துவப்படி. அதனால் உங்களுக்கு எப்படின்னு சொன்னாக்க அதாவது நீர்நிலை இருக்குல்ல, நீர்நிலைக்கும் பக்கத்தில் உள்ள ராமர் கோவில், ராமர் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து எங்கே நீர்நிலை இருக்கோ, குறிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவிப்பட்டினத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து மல்லிப்பட்டினம் அப்படின்னு சொல்லி அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் இருக்குது. அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வழிபட முடிஞ்சால் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த பலனை கொடுக்கும். மீனராசிக்கு எப்போதுமே அந்த வழிபாடு பண்ணிக்கலாம். நீர்நிலைக்கும் பக்கத்தில் உள்ள ராமர் கோவில் ஆத்மாவையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் வந்து நீர்நிலைக்கும் பக்கத்தில் உள்ள ராமர் கோவில்னு புராணங்கள் சொல்லுது. அது மாதிரியான இடங்களில் வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த மீனராசிக்கு நல்ல பலன்கள் மேலோங்கும், கெடு பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் அதிகமாக வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.